ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா kinemaster ஆப்பை வச்சு எடிட்டிங் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். kinemaster ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு பிகினருக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் இடத்த எங்கே வேணால் மாற்றி நம்ம வீடியோ எடுக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணோம். 16:9 நான் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட், அதாவது உங்கள் இமேஜஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு கூட பண்ணலாம், இல்லை வீடியோ வச்சு கூட நம்ம பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் போகிறேன். ஸோ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி டியூரேஷன் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 22 செகண்ட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 22 செகண்ட் வச்சுட்டேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு டிக்கு மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எங்கே இருக்கோ அது வரும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான வீடியோ நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தான். எப்படின்னா நம்ம இடத்த எங்கே தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமா கீன்னு சொல்லுவாங்க. வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் க்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்குது. எந்த இடத்துலலாம் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதெல்லாம் இந்த மாதிரி அழகாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த டிக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும், மேலே கீழே இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரீன் தெரியுது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். திருப்பி பாருங்கள். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ ரொம்ப இப்படி போயிடுச்சுன்னா மறைஞ்சிடுது. ஸோ கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாகுபலி படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அழகாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெருசாக அங்கங்கே லொக்கேஷனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு எது தேவையோ அந்த லொக்கேஷனை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இதில். அதே மாதிரி நிறைய யூடியூபர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் எல்லாருக்கும் தெரியும். அந்த சேனலில் வர பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு தான் எடிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைட்டிங் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ஒர்க் ஆகும். க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் இன்டோரில் கூட எடுக்கலாம், அதேமாதிரி அவுட்டோர்லேயும் எடுக்கலாம். ஆனால் லைட்டு மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, அதை கூட நம்ம அழகாக எடிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கர்வ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மேலே கீழே இப்படி கொண்டு வரணும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், யார் வேணால் நம்ம எடிட் பண்ணலாம். நிறைய நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடிட் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி அழகாக மாற்றிடுவாங்க. லைட்டிங் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம வேறு இமேஜை வச்சு அழகாக எடிட் பண்ணி பார்க்கலாம், பேக்ரவுண்ட் மட்டும். ஸோ இந்த வாட்டி மீடியா போயிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்க வேறு இமேஜ் ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சுட்டேன். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணையை சின்னதாகிட்டேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு
அந்த ஏரோ இருக்குது பாருங்கள், அதை ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இது ரொட்டேட் பண்ணோன்னா இப்படி ரொட்டேட் பண்ணணும். மேலே இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ரொட்டேட் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அழகாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். கைன்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் எடிட்டிங் ஆப். நீங்கள் பிகினராக இருந்தால் ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இதோட முடியுது. கிராப் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் எப்படி கிளிக் பண்ணிவிட்டு மேலே சிசர் மாதிரி இருக்கு பாருங்கள், ட்ரிம் டு ரைட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா ஈஸியாக நம்ம கிராப் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம எடிட் பண்ணியாச்சு பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் வேணால் கூட நம்ம மாற்றிக்கலாம். திருப்பி மீடியா போயிடுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டு என்ன தேவையோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். யார் வேணால் எடிட் பண்ணலாம். அதேமாதிரி வீடியோக்கு எதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. கைன்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் காட்டுறவங்களுக்கு கலர் ஃபில்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக மாறும் பாருங்கள். ஈஸியாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். கைன்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எடிட்டிங்கும் நம்ம கற்றுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபுல் வெர்ஷனுக்கும் இந்த சாதா வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் தான் வரும். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அந்த மேலே கைன்மாஸ்டர்னு அந்த வாட்டர் மார்க் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏரோ மாதிரி. அதை நம்ம இப்படி கிளிக் பண்ணால் போதும். அதேமாதிரி வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம HD இல்லை SD இல்லை 360p. அதேமாதிரி ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 இல்லை 25 என்ன வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 வச்சிங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஹையாக வேணுமா இல்லை குவாலிட்டி லோவாக வேணுமான்னு கேட்கும். எப்போவுமே ஹை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கைன்மாஸ்டரில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.